ரேஷன் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பை கலந்து உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். 100 கடலைப்பருப்பு 100 துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வச்சு 2 ஹவராக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு பருப்பை. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கேன். இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். பவுலில் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் பத்தை 2 பத்தை நல்லா துருவி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவை இந்த அளவு பொடிசாக நறுக்கணும். லெமன் சைஸ் புளி இருக்குது, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், 1 தக்காளி போட்டிருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரியட்டும். ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ ரெடி பண்ண குழம்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து ஊற்றி வச்சு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா பொங்கி வருது, நல்லா கொதிச்சும் வருது. மிளகா நெடிலாம் போனவுடனே நம்ம உருண்டையை பண்ணி போட்டுக்கலாம். உருண்டைக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சா போதும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி போட்டோம்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 உருண்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வெந்துருச்சுன்னா எல்லாம் மேலே வரும். அப்போ போட்டுக்கலாம். ஒரு 5 உருண்டை போட்டுக்கிறேன், மூடி வச்சுடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வெந்துருச்சுன்னா எல்லாம் மேலே வரும். மேலே வந்துச்சுன்னா இன்னொரு 2 நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 உருண்டை இல்லை இருக்கிற மாவையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டெல்லாம் மேலே வந்துருச்சு. இன்னொரு ட்ரிப்பாக அதேமாதிரி நம்ம போட்டுட்டோம்னா அப்படியே வெந்துருச்சுன்னா எல்லாம் மேலே வந்துடும். செம்ம டேஸ்டியான உருண்டை குழம்புங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.